பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, மேடையில் இருக்கிற விஐபிஸ், டெக்னீஷியன்ஸ், ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நிழல் குடை ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெய்லர் அண்ட் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. இந்த காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம், கரியர் லைஃப், ஃபேமிலி லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இட் வாஸ் வெரி கிரிப்பி அண்ட் ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் ஆகிருக்கு எனக்கு இது பார்க்கணும். ஏன்னா எப்படி இதுக்கு என்ன கருத்து சொல்லுவாங்க. அண்ட் எனக்கு ராஜா சார், அறுமுகம் சிவா அறுமுகம் சார், அவங்கள ராஜா சார் தான் தெரியும் எனக்கு. ராஜா சார் அண்ட் அதியமன் அண்ணா நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு பொய்டிக் கருத்து இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு எனக்கு தோணுது. ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபில்ம். அண்ட் விஷுவல்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ லவ் குருதேவ் சார். அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஓபிஸ். அண்ட் ப்ளஸ் த மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ரொம்ப அது கண்மணியே சாங் ஆக்சுவலி ரொம்ப ஒரு எமோஷ்னல், வெரி பியூட்டிஃபுல், டச்சிங் சாங்காக இருந்தது. அண்ட் ப்ளஸ் இந்த சப்ஜெக்ட் வேர் இஸ் நாட் அன் ஈஸி சப்ஜெக்ட், இட்ஸ் அ வெரி டஃப் சப்ஜெக்ட். ஏன்னா ஆடியன்ஸ் இந்த காலத்தில் வந்து ஐ டோன்ட் திங்க் வெறும் பாட்காஸ்ட் இல்லைனா யூடியூப் பார்த்து கற்றுக்குறாங்க. ஐ திங்க் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பப்ளிக் இருக்குது தட் சினிமா பார்த்து கற்றுப்பாங்க சில விஷயங்கள். அண்ட் இந்த மீடியா வழியாக யூ கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் டு ஆடியன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். ஐ வுட் லைக் டு விஷ் த என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இது படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பட் சப்போர்ட் சிஸ்டம் அவர், அண்ட் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவரால் தான் அக்காவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. அண்ட் பிகாஸ் நாங்களும் சென்னைக்கு வந்துட்டோம் அண்ட் தமிழர்களாக மாறிட்டோம். அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் தமிழ் சினிமா அண்ட் பி பார்ட் ஆஃப் திஸ் தமிழ்நாடு, which we are very proud of. And thank you அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். we really love you. thank you so much. நிழற்குடை பாடல் வெளியிட்ட வந்திருக்கின்ற மதிப்புமிகு பத்திரிகையாளர்களே, இணையதள வலைத்தள நண்பர்களே, பார்வையாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முத்தான வணக்கம். ஆக்சுவலாக நிழற்குடை படத்துக்கும் எனக்கும் வழக்கம் போல் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் பல மேடைகளில் நடித்த படத்துக்கு கன்ஃபார்ம் வந்துடும், நடிக்காத படத்துக்கு பல மேடைகளில் நான் போய் பேசுவேன். அது காரணம், நான் இயக்குநர் சங்கத்தில் வந்து ஒரு துணைத் தலைவராக, செயற்குழு உறுப்பினராக பல ஆண்டுகாலம் இருந்ததுனால அந்த நட்பின் அடிப்படையில் வர்றோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் வர முடியல ராஜா சார், நீங்கள் தயவுசெய்து மன்னிச்சிங்க, நிறைய கமிட்மெண்ட் சார், நீங்கள் நைட்டு வரைக்கும் கமிட்மெண்ட் சார்னா அவர் ஏதோ நான் மட்டும் தான் வரணுங்கிற மாதிரியே பேசுகிறார். சார் நீங்கள் மட்டும் தான் வரணும், நீங்கள் வந்தால் தான் ஒரு ஆதரவு எங்களுக்கு, நிறைய பேர் பேசி பார்த்துட்டு நீங்கள் மட்டும் தான் வரணுன்னு. இதுக்கு முதல்ல நிழற்குடைன்னு ஒரு படத்தை வந்து ஷோ போட்டாங்க, அன்றைக்கி என்னால் வர முடியல. அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க சார்னு பார்த்ததில் ஒரு ஆள் சொன்னார், செம ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு. செம ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு. ஐயோ மிஸ் பண்ணிட்டேமே அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை கேட்டேன். உண்மையிலே மஞ்சள் வீரராஜ் சார் வந்து நான் உண்மையிலே மிஸ் பண்ணுறேன். ஏன்னா பூ சசி, வேலை சுரேஷ், மனசலம் சந்தோஷ் அப்படின்னு தான் இயக்கிய ஒரு முக்கியமான படங்களில் பேரையே வந்து வச்சுட்டு இருக்க இயக்குனரில் இன்றைக்கி சொல்கிற சிவா அறுமுகத்தோட நிஜமான பேர் வந்து ராஜா. அவர் மஞ்சள் வெயில்னு ஒரு படம் பண்ணதுனால மஞ்சள் வெயில் ராஜான்னு அழைக்கப்பட்டார். ஏன் அவர் மேலே எனக்கு இவ்வளோ அனுப்புனா, நான் வெயில் படத்தில் தான் வில்லனாக அறிமுகமானேன். அந்த வெயில்னு வைக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் வெயில்னு ஒரு மிக அழகான ஒரு பேரை செலக்ட் பண்ணி அந்த படம் ஒரு அற்புதமான படம். ஆனால் யாராலையும் பெருசாக கவனிக்கப்படலை. நான் அந்த படத்தை பார்த்தேன் சார். நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் ராஜா சார்ட்ட, சார் இது உண்மையிலே சூப்பர் மூவி சார், ஆர்டிஸ்ட் பற்றாக்குறையால ஆர்டிஸ்ட் அறிமுகம் இல்லாத ஆர்டிஸ்ட்டை போட்டதுனால பெருசாக ரீச் ஆகலை. நீங்கள் அடுத்து ஒரு நல்ல படம் பண்ணுவீங்க, கான்ஃபிடென்ட்டும் இருங்கன்னா. அவர் ரொம்ப வருஷம் கான்ஃபிடென்ட் இருந்துகிட்டே இருந்தார். பட் தயாரிப்பாளர் வழக்கம் போல் இந்த ஹிட்டு கொடுத்து தான் கிடைப்பாங்க இல்லையா, அது கிடைக்கல. இது அவரே தயாரித்து அவரே இயக்கியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு ஒரு ப்ரொடியூசராக முயற்சிக்கிறவங்களுக்கும் ப்ரொடியூசராக இருந்தவங்களுக்கும் தான் தெரியும். நல்ல படத்தை தூக்கி நிறுத்த தவறியதே இல்லை. அதை நான் பல தடவை பார்த்துருக்கேன், பல முறை பார்த்துருக்கேன். அதனால தான் உங்கள்கிட்ட நான் என்றைக்குமே கெஞ்சுறதில்லை. ஏன்னா நான் பண்ணி பல நல்ல காமெடி படங்களை வந்து எக்ஸ்ட்ரானியான காமெடின்னு சொல்லியிருக்கீங்க. நான் காமெடி படம்னு சொன்னதே இல்லை, சரியாக காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் மனமோது நம்ம ஏற்றுக்கிறோம். இந்த மாதிரி தான் உங்களையும் ஏற்றுக்கணும். நீங்கள் தான் மக்கள் அப்படிங்கிற உண்மையை வந்து எல்லாருமே நம்ம உணரணும். ஏன்னா லேட்டஸ்ட்டாக கூட இன்றைக்கி கூட ஒரு படம் கேங்கஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. கம்பேக் வடிவேல் சாருங்கன்னு எல்லாமே நீங்கள் அதை வந்து பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே வடிவேல் என்ன முதல் படம் நடிக்கும்போது ஏன் இப்படி பண்ணுறாருன்னு கேட்டால் தான் நீங்கள். அந்தளவுக்கு மிக அற்புதமான ஒரு மனிதர்களாக உங்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த படத்தை தேவயானி மேடம் நடிச்சிருக்காங்க. தேவயானி மேடத்துக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன் ஒரு படத்துக்கு. அது என்ன படம்னா பஞ்சதந்திரம்.
பஞ்சதந்திரம் யாருனாலும் ஓடிச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவயானி மேடம் எடுத்தால் தான் தேவயானி மேடத்தால் தான் ஓடிச்சு நான் அடித்து சொல்லுவேன். அந்த ஒரு எபிசோடு படத்தை தூக்கி நிற்பாச்சு. ஏன் மாத்திர ஐயோ எவ்வளோ பெரிய மூடி, அதெல்லாம் யாராலும் நடிக்க அவ்வளோ கஷ்டம் நடிகன்னு எனக்கு தெரியும். அவங்க இந்த படத்தில் ஒரு டென்சிட்டியான ஒரு அடர்த்தியான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கிறதான் நம்ம வந்து சொல்லவே முடியாது. தேட்டருக்கு போனால் தேவயானி மேடத்துக்கு சீரியலே மிகப்பெரிய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் தேட்டருக்கு கண்டிப்பாக வருவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்.